சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முத்துவ எப்படியாச்சும் உசுப்பேத்தி விட்டுட்டு ஒரு சண்டையா உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமு பிளான் பண்ணுனுச்சு. ஆனா எதுவுமே நடக்கவே இல்ல. இங்க ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு தனியா ரூம்ல உட்காந்துருக்குறாங்க. இங்க ஸ்ருதியோட அம்மா 2 பேத்த செட் பண்ணாங்க இல்லையா? முத்துக்கிட்ட எப்படியாச்சும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு, "என்ன நீங்க இன்னும் எதுவுமே பண்ணவே இல்ல. ஃபங்ஷனே முடிஞ்சு போச்சே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இதுக்கப்புறம் தான் இருக்கு. அவங்க 2 பேத்தையும் சாப்பாட்டுக்காக அழைச்சுக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு, அப்புறம் விஐபி வராங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா முத்து கோவப்படுவான் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவையும் அவங்க அப்பாவையும் அழைச்சுக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பந்தியில உட்கார வைக்கிறாங்க. ஸோ பந்தியில உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டுட்டு, இப்ப நம்ம சாப்பாடு போட்டாச்சு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு அவங்கள பந்தியிலேருந்து எழுந்திரிக்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. ஆனா அவங்களுக்கு அதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும், முத்துவோட அப்பாவும் எழுந்திரிச்சு மத்தவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க போட்ட பிளானும் இதனால சொதப்பிடுது. ஸோ இவங்க போடுற பிளான்லாம் என்னதான் சொதப்புனாலும், இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரச்சனை வந்து மாட்டியிருக்குங்க. எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மாலையெல்லாம் கழட்டி வைக்கிறாங்க இல்லையா? நம்ம ஸ்ருதியும் கழட்டி வைக்கும் பொழுது, அவங்க மாலையில ஒரு செயின் மாட்டிக்கிச்சாட்டுக்கு. இத வந்து நம்ம மீனா கவனிச்சு, "அச்சச்சோ! என்ன இந்த மாலையிலேயே செயின் இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது, கரெக்ட்டா ஸ்ருதியோட அப்பா வந்து, "நீ என்ன செயின திருடிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேல வந்து திருட்டு பழிய போடுறாங்க. நம்ம முத்து எவ்வளவோ பொறுமையா எடுத்து சொல்லி பார்க்குறாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் கேட்கறதா இல்ல. ரொம்பவுமே தப்பு தப்பா மீனாவ பத்தி பேசுறாங்க. ஸோ இதனால மீனா ரொம்பவுமே கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.